சற்று முன் ஸ்டாலினை நேரில் சந்தித்த தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் ஆனந்த். அதிர்ச்சியில் விஜய். தமிழக அரசியலில் அதிரடி திருப்பங்கள் நிலவி வரும் சூழலில் அதிமுக மற்றும் பாஜக இடையிலான கூட்டணி குறித்த முக்கிய நகர்வாக வரவிருக்கும் தேர்தலுக்கான முழு பொறுப்பையும் எடப்பாடி பழனிசாமியிடம் பாஜக ஒப்படைக்கப் போவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தமிழகத்தில் திமுக அரசை வீழ்ப்பதே தங்களது முதல் இலக்கு என்று தெரிவித்துள்ள பாஜகவோ தவேகாவோ தற்போது அதிரடி திருப்பங்கள் கொண்ட அரசியல் நகர்வை எடுத்து கொண்டு வருகிறதாக சொல்லப்படுகிறது. தற்போதைய தேர்தல் நேரங்களில் ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர்களையும் அரசியல் கட்சிகளையும் பாராட்டுவதும் விமர்சிப்பதும் தேர்தல் களமானது பயங்கரமாக சூடுபிடித்திருக்கிறது என்பதை தெளிவாக எடுத்துக்காட்டுகிறது. பாரம்பரியமாக திமுக வெர்சஸ் அதிமுக என இருமுனை போட்டியை கண்ட தமிழகமானது தற்போது விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் வருகையால் ஒரு முப்பரிமாண போட்டிக்களமாகவே மாறியிருக்கிறது. இந்த மாற்றத்தின் விளைவாக தேர்தல் முடிவுகளில் 2 தெளிவான சாத்தியக்கூறுகள் மட்டுமே இருக்கக்கூடும் என்று டெல்லி தனியார் நிறுவனம் சமீபத்தில் நடத்திய கருத்து கணிப்பு அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அதில் ஒன்று என்னவென்றால் விஜய் தலைமையில் தவேகா ஆட்சி அமைப்பது, மற்றொன்று அறுதி பெரும்பான்மை இல்லாத அதாவது தொங்கு சட்டமன்றம் ஏற்படுவது. சமீபத்தில் வெளிவந்த சில கருத்து கணிப்புகள் தமிழக அரசியல் போக்கு பற்றிய முக்கியமான தகவலை வெளியிடுகின்றன. தற்போதைய கள நிலவரப்படி விஜயின் தவேகா அதிமுகவின் பாரம்பரிய வாக்குகளையும் திமுக மீது அதிருப்தி கொண்ட நடுநிலை வாக்குகளையும் கணிசமாக பிரிக்கும் சக்தி வாய்ந்ததாக கருதப்படுகிறது. அதிமுகவில் ஏற்பட்டுள்ள உட்கட்சி பிளவு மற்றும் தவேகாவின் நேரடி வாக்குப்பிரிவு ஆகியவற்றால் அதிமுகவின் வாக்கு வங்கி பெரிதும் பாதிக்கப்படும் வாய்ப்பு இருக்கிறதாம். இதனால் பல தொகுதிகளில் அதிமுக 3வது இடத்திற்கு தள்ளப்படலாம் என்ற அச்சம் அதன் தலைமைக்கே ஏற்பட்டிருக்கிறது. நடிகர் விஜயின் கவர்ச்சி, மிஸ்டர் கிளீன் ஆகிய அரசியல் மற்றும் இளைஞர்களின் ஆதரவு ஆகியவற்றின் பலத்தால் தவேகா திடீரென பெரிய வாக்கு சதவீதத்தை பெற்று திமுக மற்றும் அதிமுகவிற்கு போட்டியாகவோ அல்லது ஒரு பிரதான எதிர்க்கட்சியாகவோ உருவெடுக்கலாம் என்றும் கூறப்படுகிறதாம். தமிழகத்தில் வலுவான கூட்டணி அமைத்து திமுகவின் வெற்றியை தடுத்து அதன் மூலம் எடப்பாடி பழனிசாமியை தங்கள் கட்டுப்பாட்டில் வைக்க வேண்டும் என்று பாஜக மேலிடமும் திட்டம் தீட்டி வருகிறது. இந்த திட்டத்தின் ஒரு பகுதியாக இபிஎஸ்ஸின் எதிர்ப்பாளர்களான ஓபிஎஸ், டிடிவி போன்றோரை என்டிஏ கூட்டணியில் இணைக்க முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஆனால் தவேகாவின் எதிர்பாராத எழுச்சியும் அதிமுகவின் வாக்கு வங்கி சிதறலும் அதிருப்தியாளர்களை இணைத்தாலும் அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணி பின்னடைவில் தான் இருக்கும் என கூறப்படுகிறது. அதே சமயம் அதிமுக பிரமுகர் ஒருவர் அளித்த பேட்டியில் கூறியிருப்பதாவது அதிமுக பாஜக கூட்டணியை கண்டு ஆளும் திமுகவானது நடுநடுங்கி போய் இருக்கிறது என்றும் தேர்தல் நேரங்களில் வரும் பாராட்டுக்களும் விமர்சனங்களும் புதக்கண்ணாடி வைத்து தேதி பார்த்து அரசியல் காரணங்களை சொல்லிக் கொண்டிருக்க முடியாது. எடப்பாடி பழனிசாமியை முதல்வர் வேட்பாளராக ஏற்கும் கட்சிகள் மக்களுக்கு ஒத்த கருத்துக்களை கட்சிகள் கொடுக்கும் வகையில் அதிமுக பாஜக கூட்டணியில் இணைவதை உறுதி செய்யும் வகையில்தான் பொதுக்குழு தீர்மானத்தில் நாங்கள் நிறைவேற்றியிருக்கிறோம் என்றும் கூறியிருக்கிறார். அதே சமயம் புதிதாக உருவெடுத்து வரும் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்த செங்கோட்டையன் அவர்களால் தற்போது தவேகாவானது படும் பாதாளத்தில் விழுவதற்கும் அச்சத்தில் இருப்பதாகவும் தவேகா தொண்டர்கள் மத்தியில் தகவல்களும் வெளியாகியுள்ளது. அதேபோல தேர்தல் ஒரு 4 முனை போட்டியாக அதாவது திமுக, அதிமுக, தவேகா, நதக என மாறினால் எங்கும் யாருக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காமல் தமிழக அரசியலில் பாஜகவின் இலக்கு சிதைந்து போகும் அபாயமும் இருக்கிறது. இந்த நிலையிலோ 234 தொகுதிகள் கொண்ட தமிழக சட்டமன்றத்தில் ஆட்சி அமைக்க 118 தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும். ஒருவேளை எந்த கட்சிக்கும் இந்த எண்ணிக்கையை எட்ட முடியாமல் போனால் தொங்கு சட்டமன்றம் என்ற சூழல் ஏற்படுமாம். இச்சூழலில் அரசாங்கம் அமைக்க ஒருவித குதிரை பேரம் அல்லது அரசியல் நிலையற்ற தன்மை நிலவலாம். சிறிய கட்சிகள் அல்லது சுயேட்சைகளின் ஆதரவை பெறுவது கட்டாயமாகும். அதிக இடங்களை பெறும் கட்சி மற்ற கட்சிகளுடன் இணைந்து ஒரு கூட்டணி ஆட்சியை அமைக்க வேண்டிய கட்டாயமும் ஏற்படுமாம். இச்சூழலில்தான் ஓபிஎஸ், டிடிவி போன்றோர் அவர்கள் பெற்ற இடங்களை பொறுத்து பேரம் பேசும் சக்தியாக மாற வாய்ப்பும் இருக்கிறது. தொங்கு சட்டமன்றம் ஏற்பட்டு ஒரு நிலையான ஆட்சியை எந்த கட்சியும் அமைக்க முடியாமல் போனால் வேறு வழியின்றி சில காலத்திற்குள் மறுதேர்தல் நடத்த வேண்டிய நிலையும் வரலாமாம். இது மிகவும் அரிதானது என்றாலும் அரசியல் ஸ்திரத்தன்மையை கருத்தில் கொண்டு இதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. மறுதேர்தல் நடந்தால் அது நடிகர் விஜயின் தவேகாவிற்கு லாபமாக அமையவே அதிக வாய்ப்பு இருக்கிறது. முதல் தேர்தலில் தனக்கு போதிய இடங்கள் கிடைக்காமல் போனாலும் திராவிட கட்சிகளின் ஆதிக்கத்தை உடைத்த பெருமை அவருக்கு கிடைக்கும் என்றே சொல்லப்படுகிறது.
ஏனென்றால் குறுகிய காலத்தில் மறுதேர்தல் வரும்போது மாற்றத்தை விரும்பும் மக்கள் குழப்பங்கள் நிறைந்த பழைய கட்சிகளை தவிர்த்து விஜய்க்கு அதிக இடங்களை கொடுத்து ஒரு தெளிவான ஆட்சியை ஏற்படுத்த முனைவார்களாம். 2026 தேர்தல் முடிவுகள் தமிழகத்தில் இதுவரை காணாத ஒரு புதிய அரசியல் சகாப்தத்தை உருவாக்கும். தேர்தல் களத்தில் உள்ள போட்டியின் காரணமாக தேர்தல் முடிவுகள் 2 தெளிவான பாதைகளை மட்டுமே சுட்டிக்காட்டுகின்றன. ஒன்று விஜயின் எழுச்சி மற்றும் தனிப்பெரும் கட்சி ஆட்சி, அல்லது 2-3 கட்சிகளும் வாக்குகளை பிரித்து யாருக்கும் மெஜாரிட்டி இல்லாத தொங்கு சட்டமன்றம். திராவிட கட்சிகளின் பாரம்பரிய அரசியலுக்கும் விஜயின் மாற்று அரசியலுக்கும் இடையேயான இந்த போட்டி பெரும் பரபரப்பையை ஏற்படுத்தியிருக்கிறது. அதே சமயம் பார்த்தால் அதிமுகவானது கொங்கு மண்டலத்தில் வலிமையாக இருந்து வரும் சூழலில் அங்கு அதன் செல்வாக்கை அடியோடு சறுக்கும் வகையில் முக்கிய அமைச்சர்களின் விலகல் தொடர்ந்து வருகிறது. அதிமுக ஒருங்கிணைய வேண்டும் என எடப்பாடி பழனிசாமிக்கு 10 நாட்கள் கெடு விதித்த முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனின் பதவிகள் பறிக்கப்பட்ட நிலையில் அதிமுக தலைமைக்கு எதிரானவர்களுடன் சேர்ந்ததால் கட்சியிலிருந்து அடியோடு நீக்கப்பட்டார். இதன் பின்னரோ நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தில் செங்கோட்டையன் இணைந்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. மேலும் செங்கோட்டையன் மத்திய அமைச்சர்களுடன் மிகவும் நெருக்கமாக இருப்பதால் அமித்ஷா சொல்லித்தான் அவர் தவேகாவில் இணைந்தார் என்று எதிர்க்கட்சிகளும் அரசியல் விமர்சகர்களும் விமர்சித்தும் வருகின்றன. விஜய் பாஜகவை எதிரி என்று கூறியதால் செங்கோட்டையன் மூலம் விஜயை வீழ்த்த பாஜக முயற்சிக்கிறது என்ற கருத்தும் வலுப்பெற்றிருக்கிறது. இதனை செங்கோட்டையன் அறவே மறுத்திருந்தாலும் இந்த நிலையில் இது குறித்து பாஜக மாநில தலைவர் நயினாரிடம் கேட்டபோது கூட அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபுவை பார்த்து பேசிவிட்டு தான் செங்கோட்டையன் தவேகாவிற்கு சென்றிருக்கிறார் என்று அவர் கூறியிருப்பதும் ஒரு சில சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இதன் காரணத்தினால்தான் தற்போது வெளியான தகவலின்படி அவர் முதலில் தவேகாவில் இணைந்தது ஒரு முன்னோட்டமாகத்தான் இருக்க வேண்டும் என்று அவரது ஆதரவாளர்கள் மத்தியில் பேச்சுக்களும் அடிபட்டு வந்தது. இந்த நிலையில்தான் அவர் திமுகவில் இணைய முயற்சித்து வருவதாகவும் திமுக அமைச்சர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பதாகவும் அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகி வருகின்றன. மேலும் அது மட்டுமில்லாமல் தற்போதைய சூழலில் கூட கூட்டணி குறித்து தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் அறிவிப்பு ஒன்றை வெளியிடப் போவதாக அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளது. மேலும் காங்கிரஸில் உள்ள முக்கிய பிரமுகர் ஒருத்தர் இன்றைய தினம் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்களை நேரில் சந்தித்து ஆலோசனை நடத்தியிருப்பதாகவும் தகவல்கள் வெளியான நிலையில் காங்கிரசுடன் கூட்டணி தமிழக வெற்றிக் கழகம் வைக்குமா என்ற சந்தேகம் பொதுமக்கள் மத்தியில் எழுந்துள்ளது. அதே சமயம் தவேகாவில் சேர்ந்த பின் செய்தியாளர்களை சந்தித்த செங்கோட்டையன் அதிமுகவும் திமுகவும் ஒன்றுதான் என்று கூறி இதனை உறுதிப்படுத்தியிருக்கிறார். மேலும் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட செங்கோட்டையன் திமுக அவரை கட்சியில் சேர்க்க பல்வேறு முயற்சிகளை கையில் எடுத்ததும் குறிப்பிடத்தக்கது என்று அவர் கூறியிருக்கிறாராம். இந்த சூழ்நிலையில்தான் அதிமுகவிலிருந்து விலகி தவேகாவில் இணைந்த செங்கோட்டையன் அவர்களோ தவேகாவில் நாம் இணைந்ததிலிருந்தே விஜய்க்கு பல்வேறு சூழ்ச்சிகளால் அரசியல் பிரச்சனைகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது.